தீபம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தீபம் செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வணக்கம். முக்கிய செய்திகள். கடந்த 1999 ஆண்டு பாகிஸ்தான் ராணுவத்தினர் ஜம்மு காஷ்மீரின் கார்கில் பகுதியில் ஊடுருவி அப்பகுதியை ஆக்கிரமிப்பு செய்தனர். இதனால் இந்திய ராணுவத்திற்கும் பாகிஸ்தானிற்கும் இடையில் போர் மூண்டது. நாட்டை காக்க நடந்த இந்த போரில் இந்திய தரப்பிலும் 543 ராணுவத்தினர் வீர மரணம் அடைந்தனர். பாகிஸ்தான் ராணுவத்தை விரட்டியடித்து கார்கிலை மீட்டு வெற்றி பெற்ற நாள் 1999 ஜூலை 26ஆம் தேதியாகும். கார்கில் போரில் வெற்றி பெற்றதன் நினைவாக ஜூலை 26ஆம் தேதி ஆண்டுதோறும் கார்கில் வெற்றி தினமாக கொண்டாடப்படுகிறது. இதன் ஒரு பகுதியாக கார்கில் 26வது வெற்றி தினத்தை புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள போர் வீரர்கள் நினைவு சின்னத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயலர், காவல்துறை அதிகாரிகள், முப்படையைச் சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் ஆகியோர் பங்கேற்று போர் வீரர்கள் நினைவிடத்தில் மலர் வளையம் வைத்து போரில் வீர மரணம் அடைந்த ராணுவ வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து கார்கில் போரில் பங்கேற்ற காவல்துறை மற்றும் ராணுவ வீரர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி மரியாதை செலுத்தப்பட்டது. இதேபோல் முன்னாள் விமானப்படை சங்கம் சார்பில் கார்கில் நினைவு சின்னத்திற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதில் தலைவர் ராஜேந்திரன், செயலாளர் இவன் ஏரு, பொருளாளர் பாஸ்கரன் மற்றும் முன்னாள் விமானப்படை வீரர்கள் கலந்து கொண்டு கார்கில் நினைவு சின்னத்தில் அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட குபேர் நகர் வார்டு கோவிந்தசாலை சுப்பிரமணிய சிவா வீதியில் குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருவதாக அப்பகுதி மக்களிடம் இருந்து வந்த புகாரின் காரணமாக உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நீர் என்கின்ற குப்புசாமி சுப்பிரமணிய சிவா வீதிக்கு விரைந்து எப்படி குடிநீரில் கழிவுநீர் கலந்து வருகிறது என்று அதிகாரியிடம் கேள்வி எழுப்பினார். மேலும் அதிகாரிகள் சுப்பிரமணிய சிவா வீதி, காமராஜர் வீதி இடைப்பட்ட பகுதியில் பாதாள கழிவுநீர் தொட்டி உடைந்து தொட்டியின் ஓரமுள்ள குடிநீர் குழாயில் சிறு துளை வழியாக கழிவுநீர் கலப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது என தகவல் தெரிவித்தனர். இதனை சரி செய்யும் பணியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு இளநிலை பொறியாளர் வெங்கடேசன், போர்மேன் கணேசன் மற்றும் ஊழியர்கள் விரைந்து குடிநீரில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். நடைபெற்று வரும் பணிகளை உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமி பார்வையிட்டு விரைந்து பணிகளை முடித்து மக்களுக்கு தூய்மையான சுத்தமான குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அதிகாரிகளை கேட்டுக்கொண்டார். மேலும் ஆய்வின் போது புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம் மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் நகராட்சி அதிகாரிகள், உருளையன்பேட்டை தொகுதி மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் உடனிருந்தனர். அது கழிவு நீர் அந்த கலக்குது. புதுச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள் 176 சார்பில் கார்கில் வெற்றி தினம் கொண்டாடப்பட்டது. கடற்கரை சாலையில் நடைபெற்ற கொண்டாட்ட விழாவில் ரவுண்ட் டேபிள் 176 சார்பாக போர் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. ரவுண்ட் டேபிள் 176 சேர்மன் மூர்த்திகுமார் தலைமையில் நடைபெற்ற விழாவில் துணைத் தலைவர் ராமராஜன், பொருளாளர் ஜெயந்த், உறுப்பினர் வெங்கட்ரமணி மற்றும் அமர்நாத் சீனிவாசன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்வில் முன்னாள் ராணுவ அதிகாரிகளும் தற்போதைய ராணுவ அதிகாரிகளும் கலந்து கொண்டு கார்கில் நினைவு தூணிற்கு மரியாதை செலுத்தினர். இதேபோல் கார்கில் வெற்றி தினத்தை முன்னிட்டு உழவர்கரை கார்கில் இளைஞர் நற்பணி மன்றம் சார்பில் பிஜேபி மாநில துணைத் தலைவர் சரவணன் தலைமையில் நினைவு சின்னத்திற்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தப்பட்டது. இதில் கார்கில் இளைஞர் நற்பணி மன்ற தலைவர் ரீகன் மற்றும் இளைஞர்கள் நிக்கோலஸ், குமரன், மோகன், பாண்டியன், மருது மற்றும் பலர் கலந்து கொண்டு மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர்.
அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து சார்பில் முகில் மெல்லிசை குழுவினர் நடத்திய போதை மற்றும் டெங்கு விழிப்புணர்வு மெல்லிசை நிகழ்ச்சி பூரணாங்குப்பம் பகுதியில் உள்ள நாடக மேடையில் நடைபெற்றது. அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் கலந்து கொண்டு விழிப்புணர்வு மெல்லிசை நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். மேலும் இந்நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் நாகராஜன், இளநிலை பொறியாளர் அகிலன், தவளக்குப்பம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் செல்வநாயகி, ஆஷா பணியாளர்கள், அங்காள பரமேஸ்வரி ஆலய தனி அதிகாரி பாஸ்கரன், கிராம முக்கிய பிரமுகர்கள், ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறை தீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது. இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நகராட்சி பகுதியான உருளையன்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் குறை தீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது. இதில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டு நிவாரணம் வழங்கினார். மக்கள் குறை தீர்வு கூட்டத்திற்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையிலான கட்சியினர் டிஐஜி சத்யசுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரியில் தற்போது காவல் கண்காணிப்பாளராக உள்ள செல்வம் 2017ஆம் ஆண்டு பெரியகடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தபொழுது அவரால் விசாரிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட 3 போஸ்கோ வழக்குகள் சரிவர விசாரணை செய்யவில்லை. அவருடைய பணியின் அலட்சியமாக கோப்புகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் அருகில் உள்ள ஒதியஞ்சாலை காவல் நிலையத்திற்குட்பட்ட வழக்கு நகை திருட்டு வழக்கின் எஃப்ஐஆர் பெரியகடை காவல் நிலைய வழக்காக மாற்றி காட்டியுள்ளார்கள். எனவே ஒரு எஃப்ஐஆரை மறைக்க சட்டத்துக்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது. எனவே காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மற்றும் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் உதவி ஆய்வாளர் முத்துக்குமார் இவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும். மீண்டும் மூடி மறைக்கப்பட்ட போக்சோ வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் வழக்கை சிபிஐயிடம் ஒப்படைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாக அவர் எச்சரித்தார். புதுவை மாநிலம் அமெச்சூர் ஹேண்ட்பால் சங்கம் மற்றும் அரியாங்குப்பம் மாவட்ட சங்கமும் இணைந்து நடத்திய மாநில அளவிலான ஜூனியர் பிரிவு ஆண்கள் மற்றும் பெண்கள் 16வது மாநில அளவிலான சாம்பியன்ஷிப் ஹேண்ட்பால் போட்டி முருங்கப்பாக்கம் மந்தவெளி திடலில் நடைபெற்றது. துவக்க விழாவிற்கு சங்கத்தின் மாநில தலைவர் முகமது இர்ஷாத் தலைமை தாங்க, முன்னாள் அமைச்சர் சங்கத்தின் சேர்மன் காந்திராஜ் வரவேற்புரையாற்ற, தலைமை விருந்தினராக முன்னாள் சபாநாயகர் சபாபதி மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கின்ற தட்சிணாமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு போட்டியினை துவக்கி வைத்தனர். தலைமை சங்க பொதுச் செயலாளர் நாராயணசாமி, முதலியார்பேட்டை காவல் ஆய்வாளர் கண்ணன் ஆகியோர் விளையாட்டு வீரர்களை வாழ்த்தி பேசினர். ஆண்களுக்கான முதல் போட்டியில் அரியாங்குப்பம் அணியை எதிர்த்து உழவர்கரை அணி விளையாடியது. 12க்கு 5 என்ற புள்ளி கணக்கில் அரியாங்குப்பம் அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டிகள் லீக் முறையில் நடைபெற்றது. ஆண்கள் பிரிவில் மொத்தம் 7 அணிகள் பங்கு பெற்றது. பெண்கள் பிரிவில் புதுச்சேரி அணியினரை எதிர்த்து காரைக்கால் 2 அணியினர் விளையாடி 7க்கு 3 என்ற புள்ளி கணக்கில் காரைக்கால் 2 அணி வெற்றி பெற்றது. பெண்களுக்கான போட்டியில் நாக் அவுட் முறையில் நடைபெற்றது. போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் செயலாளர் ஜான் பியர், ஜெயகாந்த், சுபாஷ், ராஜேஷ், மணிபாலன் மற்றும் மற்ற மாவட்ட சங்க நிர்வாகிகள் ஆறுமுகம், விஜயராஜா மற்றும் தியாகு ஆகியோர் விழாவில் கலந்து கொண்டனர். கூடப்பாக்கம் ஜவஹர் கல்வி நிறுவன விளையாட்டுத் திடலில் வித்யாபாரதி புதுச்சேரி மாவட்ட அளவிலான போட்டிகள் வித்யாபாரதி பள்ளிகளுக்கிடையே நடைபெற்றது. புதுச்சேரி வித்யாபாரதியின் தலைவர் டாக்டர் ரங்கநாதன் தலைமையில் பொதுச் செயலாளர் ராமசிவராஜன் ஒருங்கிணைப்பில் பொருளாளர் டாக்டர் இளமதி அழகன் முன்னிலையில் நடைபெற்றது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி மாநில அமைப்பாளர் சுந்தர் விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு தேசிய கொடியேற்றி விளையாட்டு தீபத்தை ஏற்றி வைத்து சிறப்புரை வழங்கினார். உலக சமாதானம் வேண்டி வெள்ளைப்புறாவின் பறக்கவிட்டு தடகள போட்டியினை துவக்கி வைத்தார். வித்யாபாரதியின் சென்னை நடுவர்கள் டாக்டர் சுகந்தகுமார் மற்றும் பிரகாஷ் ஒலிம்பிக் மற்றும் வித்யாபாரதி கொடியினை ஏற்றி வைத்தனர். மேலும் போட்டிகளில் 100, 200, 400, 800 மீட்டர் ஓட்டப்பந்தயங்களும், வட்டெறிதல், குண்டெறிதல், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், தொடர் அஞ்சலோட்டங்களும் பாலா, தருண், கிஷோர் ஆகிய பிரிவுகளில் நடத்தப்பட்டன. மேலும் 2வது நாள் கபடி, கொக்கோ, கைப்பந்து, எரிபந்து, சிலம்பம், யோகாசனம், டாக்வாண்டோ, சதுரங்கம், கேரம்,
போன்ற விளையாட்டுப் போட்டிகளும் நடைபெற்றன. இப்போட்டிகளில் ஜவஹர் வித்யா நிகேதன் மேல்நிலைப்பள்ளி, நியூலாந்து உயர்நிலைப்பள்ளி, பாரதி உயர்நிலைப்பள்ளி, பாரத தேவி உயர்நிலைப்பள்ளி, சுப்பிரமணிய பாரதி மேல்நிலைப்பள்ளி, அனல் காந்தி உயர்நிலைப்பள்ளி, அக்னி வித்யாலயா, அருணை மேல்நிலைப்பள்ளி, ஜவஹர் துரோணா மேல்நிலைப்பள்ளி, ஜெயபால கோகுலம் மேல்நிலைப்பள்ளி, பாவேந்தர் உயர்நிலைப்பள்ளி ஆகிய 11 பள்ளிகள் பங்கேற்று தம் திறமைகளை வெளிப்படுத்தினர். மாவட்ட அளவில் வெற்றி பெற்ற அணிகள், தனிநபர்களும் மாநில அளவில் நடைபெறும் போட்டிகளில் பங்கேற்க உள்ளனர். விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற அனைத்து பள்ளிகளுக்கும் வித்யா பாரதி சார்பில் நன்றி தெரிவிக்கப்பட்டு தேசிய கீதத்துடன் விழா நிறைவு பெற்றது. விளையாட்டு திடல் மற்றும் விளையாட்டுப் போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை சிலம்பரசன், ராம்ஜி, தஜ்மல் மற்றும் காவியா ஆகியோர் செய்திருந்தனர். இந்திய நாட்டின் 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போருக்கு பிறகு 1999ஆம் ஆண்டு நடைபெற்ற கார்கில் போரில் இந்தியா பெற்ற மாபெரும் வெற்றியின் 26ஆம் ஆண்டு வெற்றி தினம் புதுச்சேரி கடற்கரை சாலையில் அமைந்துள்ள போர் வீரர்களின் நினைவு சின்னத்தில் போரில் உயிர் நீத்த வீரர்களுக்கு புதுச்சேரி முப்படை முன்னாள் ராணுவ வீரர்கள் மற்றும் வீர தாய்மார்கள் நல சங்கத்தின் சார்பாக மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தப்பட்டது. பின் 2 நிமிடம் மௌனம் அனுசரிக்கப்பட்டது. இவ்விழாவில் புதுச்சேரி கலாம்பதிகளின் விருட்சம் சமூக இயக்கத்தின் ராஜா கலந்து கொண்டார். சங்கத்தின் தலைவர் மோகன் தலைமை தாங்கினார். முன்னாள் காவல் அதிகாரி இளங்கோவன் வாழ்த்துரை வழங்கினார். பின் கார்கில் போரின் 26ஆம் ஆண்டின் வெற்றியை குறிக்கும் வகையில் கார்கில் போரில் பங்கு பெற்ற 26 முன்னாள் ராணுவ வீரர்களை சமூக இயக்கத்தின் தலைவர் ராஜா கௌரவித்தார். நிறைவாக சங்கத்தின் சார்பாக போர் வெற்றியினை கொண்டாடும் விதமாக பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் முன்னாள் ராணுவ வீரர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் நிறைவாக சங்கத்தின் தலைவர் மோகன் நன்றி தெரிவித்தார். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட குருசுக்குப்பம் தில்லைநாடார் வீதியில் சுமார் 15க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் மின் இணைப்பு இல்லாமல் கடுமையான இன்னல்களுக்கு ஆளாகி வந்தனர். மேலும் மழை மற்றும் வெயில் காலங்களில் மின் இணைப்பு இல்லாமல் அவதிப்பட்டு வந்த அப்பகுதி மக்கள் மின் இணைப்பு பெற்றுத்தர வேண்டும் என்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் பாஜக தலைவருமான வி.பி. ராமலிங்கத்திடம் கோரிக்கை வைத்தனர். பொதுமக்களின் கோரிக்கைகளை ஏற்ற வி.பி. ராமலிங்கம் மின்துறை அதிகாரிகளிடம் பேசி தனது சொந்த செலவில் குருசுக்குப்பம் தில்லைநாடார் வீதியில் உள்ள 15க்கும் மேற்பட்ட குடும்பங்களுக்கு கம்பங்கள் நடப்பட்டு கேபிள்கள் மூலம் மின் இணைப்பு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கும் பணிகள் துரிதமாக நடைபெற்று வருகிறது. இது அந்த பகுதி மக்களிடையே வரவேற்பையும் பாராட்டுகளையும் பெற்றுள்ளது. பல ஆண்டு காலம் மின் இணைப்பு இல்லாமல் தவித்து வந்த தில்லைநாடார் பகுதி மக்கள் பாஜக தலைவர் ராமலிங்கத்தை பாராட்டி வருகின்றனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதிக்குட்பட்ட அரசு பள்ளிகளில் பயின்று கடந்த ஆண்டு 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் சாதித்த மாணவர்களுக்கு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. நடைபெற்ற பாராட்டு விழாவில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பிடித்த 25 மாணவ மாணவிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொன்னாடை அணிவித்து பரிசு வழங்கி பாராட்டினார். மேலும் மாணவர்கள் நீட் தேர்வில் சாதிப்பதற்கு புத்தகங்கள், கையேடுகள், கல்வி உபகரணங்கள் உள்ளிட்ட உதவிகளையும் செய்து தருவதாக மாணவர்களிடம் தெரிவித்தார். மேலும் மாணவர்களிடம் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பேசுகையில், படித்தால் மட்டுமே இவ்வுலகில் அனைத்து இடத்தையும் உயரத்தையும் எட்டி பிடிக்க முடியும். எனவே கல்வி நமக்கு மிகப்பெரிய உதவியாக இருக்கும் என்பதை மனதில் கொண்டு அனைவரும் வாழ்க்கையில் மேன்மேலும் உயர கல்வி முக்கியம் என்பதை இத்தருணத்தில் உங்களிடம் கூறுகிறேன் என்று தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் பள்ளி மாணவ மாணவிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவை கோரிமேடு காவலர் மைதானத்தில் புதுச்சேரி மாநில கூட்டுறவு நுகர்வோர் கூட்டமைப்பு சார்பில் பள்ளிகளுக்கு இடையே மாநில அளவிலான கால்பந்து போட்டி தொடங்கியது. இப்போட்டியை மாநில கூட்டுறவு பதிவாளர் யஷ்வந்தையா கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 17 வயதிற்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் 15 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளும், பெண்கள் பிரிவில் 4 அரசு பள்ளிகளும் பங்கேற்றுள்ளன. தொடக்க போட்டியில் கதிர்காமம் இந்திரா நகர் அரசு பள்ளி, கேந்திர வித்யாலயா பள்ளி அணிகள் மோதின. இதில் இந்திரா நகர் அரசு பள்ளி 1-0 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. இப்போட்டிகள் ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரை நடைபெறுகிறது.
புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள ஸ்ரீ பொன்னு மாரியம்மன் கோவிலில் 90வது பிரம்மோற்சவ விழா ஜூலை 17ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினம்தோறும் அம்மனுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பல்வேறு அலங்காரம் செய்யப்பட்டு வீதி உற்சவம் நடைபெற்றது. இந்நிலையில் 9வது நாளான சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். தொடர்ந்து தேர் உற்சவத்தில் பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். இதேபோல் வாழைக்குளம் பகுதியில் செங்கோணீர் அம்மன் கோவிலில் 97ஆம் ஆண்டு சடல் திருவிழா ஜூலை 21ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. ஜூலை 25ஆம் தேதி சடல் வைபவம் மற்றும் தேர் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் அலகு குத்தி நேர்த்திக்கடன் செலுத்தினர். விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி மாநிலம் பாகூர் பாரதி அரசு மேல்நிலைப் பள்ளியில் புகையிலை எதிர்ப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இவ்விழாவில் பள்ளி துணை முதல்வர் சுதா தலைமை தாங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியர் அமளி முன்னிலை வகிக்க பேரணியில் புகையிலை விழிப்புணர்வு நாடகத்தினை அரங்கேற்றினர். பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியை சந்தியா பேரணியை வழிநடத்த பேரணியின் நோக்கத்தினை ஆசிரியர் சுதா, அகிலா, ராஜலட்சுமி, ரேவதி ஆகியோர் உரையாற்றினர். பேரணியின் நிறைவில் மாணவர்களுக்கு சிற்றுண்டி வழங்கப்பட்டது. இவ்விழாவினை பள்ளி அனைத்து நிலை ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரியில் இயங்கி வரும் பிரபல கல்வி நிறுவனமான ஆச்சாரிய கல்வி குழுமத்தில் சூல்ஸ் குளோபல் USA நிறுவனத்தின் இணை நிறுவனமான டால்சின் சூல்டெக் நிறுவனம் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்பு அளிப்பது தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையொப்பமிடப்பட்டது. இதில் ஆச்சாரிய கல்வி குழுமத்தின் தலைவர் அரவிந்தன் மற்றும் டால்சிங் சூல்ஸ்டெக் நிறுவனத்தின் தலைவர் சதீஷ் நாராயணன் சார்பில் நிர்வாக இயக்குநர் மற்றும் தலைமை செயல் அதிகாரி ஆரோக்கியராஜ் ஜெகநாதன் அவர்கள் கலந்து கொண்டு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையொப்பமிடப்பட்டது. நிகழ்ச்சியில் தமிழ் கல்ச்சுரல்ஸ் அகாடமி துணைத் தலைவர் சேகர் மற்றும் ஆச்சாரிய கல்வி குழுமத்தின் தலைமை அலுவலர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்பியின் தொண்டமாநத்தம் ஸ்ரீ செங்கோணீர் மாரியம்மன் ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து ஆலயத்தில் மாலை அணிவித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயனுக்கு முதல் மரியாதை செய்யப்பட்டது. தொடர்ந்து ஆலயத்திற்கு ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவில் நிர்வாகத்தினரிடம் நன்கொடை வழங்கினார். தொடர்ந்து நிர்வாகிகள் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்தனர். நிகழ்ச்சியில் ஊர் முக்கிய பிரமுகர்கள், கோவில் நிர்வாகத்தினர் உட்பட பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மேலும் இரவு நடைபெற்ற சுவாமி வீதி உலாவில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை BM ஸ்ரீ சின்னாத்தா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி வளாகத்தில் புதுச்சேரி படிப்பாளர் இயக்கம் சார்பில் 2025ஆம் ஆண்டு பொதுத் தேர்வில் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் தமிழில் 100 மதிப்பெண்கள் எடுத்த மாணவிகளுக்கு இளந்தமிழர் சுடர் விருது மற்றும் பரிசுகள் வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் பள்ளி முதல்வர் சாய் வர்கீஸ் தலைமை தாங்கினார். தமிழ் விரிவுரையாளர் முனைவர் சச்சிதானந்தம் வரவேற்புரையாற்றினர். படைப்பாளர் இயக்க நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினர். பள்ளி முதல்வர் மற்றும் தமிழ் ஆசிரியர்கள் சிறப்பு செய்தனர். பள்ளியின் தமிழ் விரிவுரையாளர் பிரியா புளூரி, தமிழ் பட்டதாரி ஆசிரியை ஸ்ரீவித்யா மிலின் ஆகியோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்தனர். தமிழ் பட்டதாரி ஆசிரியை விஜயபிரியா நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி நன்றி உரை வழங்கினார்.
நிகழ்ச்சியில் ஆசிரியர் பெருமக்கள், மாணவிகள், அலுவலக ஊழியர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி பழங்காரஞ்சாவடி ஸ்ரீ பாலவநாயகர் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி மாத பிரம்மோற்சவ விழா நடைபெற்று வருகிறது. கொடியேற்றி காப்பு கட்டுதல் நிகழ்ச்சியும், அம்மனுக்கு அபிஷேக ஆராதனையும், ஊரணி பொங்கலிடுதல் நிகழ்ச்சியும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடனை செலுத்தினர். தொடர்ந்து நடைபெற்ற கும்பம் சாதம் படைத்தல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பம் சாதம் கொட்டி சுவாமிக்கு படையலிட்டு பம்பை வாத்தியத்துடன் வர்ணித்து பூஜை செய்து தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக கும்பசாதம் வழங்கப்பட்டது. மேலும் ஸ்ரீ பாலவிநாயகர், முருகன், நாகமுத்து மாரியம்மன் உற்சவமூர்த்திகள் சிறப்பு அலங்காரத்துடன் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை கௌரவ தலைவர் விஜயநேரு, தலைவர் சிவசண்முகம், துணைத் தலைவர்கள் கணேஷ், பிரபு, ரவி, சங்கர், பொது செயலாளர்கள் காமராஜ், ஆறுமுகம், செயலாளர்கள் தங்கதுரை, வெங்கட்ராமன், சங்கரலிங்கம், விஜய், ஆனந்த், பொறுப்பாளர்கள் லோகநாதன், அருண்ராஜ், மதன், உறுப்பினர்கள் மோகன், ரவிச்சந்திரன், செல்வம் மற்றும் ஆலய நிர்வாகத்தினர் மற்றும் பவழநகர் ஊர் பொதுமக்கள் செய்து வருகின்றனர். புதுவை மிஷன் வீதியில் உள்ள புனித அன்னாள் அரசு நிதியுதவி பெறும் சிபிஎஸ்இ பள்ளியின் 87வது பள்ளி ஆண்டு விழா பள்ளி தாளாளர் தந்தை அருட்பணி ரொசாரியோ அடிகளார் வரவேற்புரையாற்ற புதுவை கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் டாக்டர் பிரான்சிஸ் கலிஸ் முன்னிலை வகிக்க புதுவை முதலமைச்சர் ரங்கசாமி, பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தலைமையேற்க பள்ளியின் உபகாரிகளான பர்வீன் பேகம் குழுவினரும் மற்றும் வழக்கறிஞர் மரியா அன்ன தயாவதி, வேலு பிரான்சிஸ், விக்டர் ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். விழா தொகுப்பினை ஆசிரியர்கள் அன்னமரியும், ஜூடு விமலா சின்னராணியும் தொகுத்து வழங்கினர். மேலும் அனைத்து ஆசிரியர்களின் ஒத்துழைப்போடும் கலை நிகழ்ச்சிகளை மாணவர்கள் முழு ஆர்வத்துடன் பங்கேற்றனர். நிறைவாக பள்ளி தலைமை ஆசிரியர் வின்சென்ட் நன்றி கூறினார். புதுச்சேரி பாஞ்சாலி அம்மாள் நகர் ஸ்ரீ புத்து மாரியம்மன் ஆலய 10ஆம் ஆண்டு சாகை வார்த்தல் விழா நடைபெற்று வருகிறது. இதில் ஜூலை 23ஆம் தேதி மகா கணபதி ஹோமத்துடன் தொடங்கியது. தொடர்ந்து ஊரணி பொங்கல், திருவிளக்கு பூஜை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பெண்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்திக்கடன் செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து மாலை காத்தவராயனுக்கு நடைபெற்ற கும்பம் படையல் நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு கும்பசாதம் கொட்டி சுவாமி தரிசனம் செய்தனர். தொடர்ந்து கும்பசாதத்தை பம்பை உடுக்கையுடன் வர்ணித்து கும்பம் படையலிட்டு பக்தர்களுக்கு பிரசாதமாக வழங்கப்பட்டது. தொடர்ந்து சுவாமி மின் அலங்காரத்துடன் திரு வீதி உலா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய பொறுப்பாளர் பாஞ்சாலி அம்மாள் நகர் பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி கரிக்கலாம்பாக்கத்தை அடுத்த செம்பியம்பாளையத்தை சேர்ந்தவர் சிவாஜி. அவரது மனைவி உமா பார்வதி. கணவர் இறந்த நிலையில் அவரது தாய், மகள் மற்றும் மருமகன் பேரப்பிள்ளைகளுடன் வசித்து வருகிறார். இந்நிலையில் புதுவை அரசு பொதுப்பணித்துறை கட்டிடம் மற்றும் சாலைகள் தெற்கு கோட்டம் மூலம் ரூபாய் 1,80,000 மதிப்பீட்டில் இவ்வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைப்பதற்கான பணியினை ஜூன் 9ஆம் தேதி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமிகாந்தன் பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து பணி தொடங்கும் விதமாக ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் சாலையை அளவீடு செய்து உமா பார்வதிக்கு சொந்தமான வீட்டின் முன்பகுதி சிறிது சாலையில் உள்ளதாகவும், இவை வாய்க்கால் அமைக்கும் பணிக்கு இடையூறாக இருப்பதாகவும், வீட்டின் முன் வாயிலில் அமைத்துள்ள சுமார் 20x15 நீளமுள்ள இரும்பு தகடாலான கொட்டகையை முழுவதுமாக இடித்து அப்புறப்படுத்த வேண்டும் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார். இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான உமா பார்வதி பொதுப்பணித்துறை தலைமை செயலகம், வில்லியனூர் துணை மாவட்ட ஆட்சியர், பாகூர் வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தனர். அந்த மனுவில் அரசுக்கு சொந்தமான இடத்தை முறையாக அளவீடு செய்து தேவையான இடத்தை இடித்து வாய்க்கால் கட்டும் பணியை செய்ய நாங்கள் சம்மதிக்கிறோம் என்று மனு அளித்தார். அதன் பேரில் பாகூர் தாசில்தார் அதிகாரிகள் மூலம் அளவீடு செய்து கொடுத்துள்ளனர். இந்நிலையில் ஒப்பந்ததாரர் ராமச்சந்திரன் அதிகாரிகள் என்று கூறி சிலரை அழைத்து வந்து அந்த இடத்தை ஜேசிபி மூலம் முழுவதுமாக இடிப்போம் என அச்சுறுத்தும் வகையில் மிரட்டல் விடுத்துள்ளார்.
இதனால் மேலும் மன உளைச்சலுக்கு ஆளான அவர்கள் வாய்க்கால் அமைக்கும் பணி எந்த இடத்தில் தொடங்குகிறதோ அந்த இடம் முதல் வாய்க்கால் அமைக்கும் பணி எந்த இடத்தில் முடிவடைகிறதோ அதுவரையிலும் அரசு முறையாக அளவீடு செய்து தேவையான இடத்தை எடுத்துக்கொண்டு தங்களுக்கான மனைப்பட்டாவில் உள்ள இடத்தை ஒதுக்கி கொடுக்குமாறு அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் கொம்யூன் தொண்டமானத்தம் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் ஆலய திருவிழா நடைபெற்று வருகிறது. இதில் வெள்ளை விநாயகருக்கு மகா அபிஷேகமும், ஸ்ரீ பிடாரி மீனாட்சி அம்மன் ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மனுக்கு மகா அபிஷேகமும், ஸ்ரீ கங்கையம்மன் ஸ்ரீ ஐயனாரப்பன் உற்சவம் காப்பு கட்டுதல், கரக ஊர்வலம், சாகை வார்த்தல், சுவாமி திருவீதி உலா ஆகிய நிகழ்ச்சிகளும், ஸ்ரீ செங்கழநீர் மாரியம்மன் உற்சவமும் மின் அலங்காரத்தில் அம்மன் திருவேதி உலாவும் நடைபெற்ற நிலையில் முக்கிய நிகழ்வாக சடல் உற்சவம் நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சடல் தரித்து அலகு குத்தி தங்களது வேண்டுதலை நிறைவேற்றி நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து அம்மனுக்கு பார்சாகை வார்த்தல் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனுக்கு கூழ் மற்றும் கஞ்சி ஊற்றி படையிலிட்டு சுவாமி தரிசனம் செய்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். தொடர்ந்து மின் அலங்காரத்தில் அம்மன் மகாமேருவில் திருவீதி உலா நடைபெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி தணிகைமணி, தலைவர் சத்யமூர்த்தி மற்றும் விழா குழுவினர், தொண்டமானத்தம் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். காரைக்கால் கோத்துக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவியர்களுக்கான டான்ஸ் ஆண்டு விழா நடைபெற்றது. 10க்கும் மேற்பட்ட மாணவிகள் தங்களின் சுறுசுறுப்பான நடனத்துடன் மேடையில் களமிறங்கினர். பாரம்பரிய மற்றும் நவீன நடனங்களை இணைத்து அவர்கள் காட்சிப்படுத்திய மெய்சிலிர்க்கும் காட்சிகள் பார்வையாளர்களை கவர்ந்தன. இந்நிகழ்ச்சியில் பள்ளியின் ஆசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். அரசு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை சார்பில் மனித சங்கிலி போராட்டம் காமராஜர் சிலை முதல் அண்ணா சிலை வரை நடைபெற்றது. இப்போராட்டத்துக்கு ஓய்வூதியர் சங்கங்களின் கூட்டு மேடை தலைவர் நடராஜன் தலைமை தாங்கினார். போராட்டத்தில் ஓய்வூதியர்களுக்கு பாதகமான நிதி திருத்த சட்டத்தை திரும்பப் பெற வேண்டும், 8வது ஊதிய குழுவிற்கு தலைவர் உறுப்பினர்களை நியமனம் செய்ய வேண்டும், புதுச்சேரியில் CJHS திட்டத்தை விருப்பமுள்ள ஓய்வூதியர்களுக்கு அமல்படுத்த வேண்டும், மற்றவர்களுக்கு FMA என்பன தொடர்ந்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. இதில் பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சண்முகம், முத்து, சதாசிவம் உட்பட 100க்கும் மேற்பட்ட ஓய்வூதியர் சங்கங்களின் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஸ்ரீ பொன்னியம்மன் ஸ்ரீ செங்கழநீர் அம்மன் திருவிழாவை முன்னிட்டு விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் காவல்துறை இணைந்து தென்னிந்திய அளவிலான பெண்களுக்கான கபடி போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி சோலைநகர் கடற்கரை சாலையில் நடைபெற்ற இந்த கபடி போட்டியினை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் காவல்துறை ஆய்வாளர்கள் ஜெயராமன், கணேஷ் மற்றும் விசைப்படகு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். போட்டியில் சென்னை, சேலம், திருநெல்வேலி, தூத்துக்குடி, கடலூர் உள்ளிட்ட 30 அணிகள் பங்கேற்று விளையாடி வருகின்றனர். முதல் போட்டியில் சேலம் மற்றும் சென்னை அணிகளை சேர்ந்த வீராங்கனைகள் மோதினர். இதில் வெற்றி பெறும் அணிகளின் இறுதிப் போட்டியும் பரிசளிப்பு விழாவும் ஜூலை 26ஆம் தேதி நடைபெறும் என விழா குழுவினர் தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் பட்டியலை பாஜக தேசிய தலைவர் JP நட்டா ஒப்புதலின் பேரில் மாநில தலைவர் VP ராமலிங்கம் பாஜக தலைமை அலுவலகத்தில் அறிவித்தார். அதன்படி பாஜக துணைத் தலைவர்களாக அகிலன் ஜெயலட்சுமி ஜெயக்குமார், ரத்னவேல் பழனி, அமாவாசை சரவணன் ஆகியோரும், பொதுச் செயலாளர்களாக மோகன், லட்சுமி நாராயணன் ஆகியோரும், மாநில செயலாளர்களாக அமுதா ராணி, ராமு, துரை, சேனாதிபதி, புகழேந்தி, தமிழ்மாறன், கோகிலா, ஹேமா மாலினி ஆகியோரும், மாநில பொருளாளராக ராஜகணபதியும், அலுவலக செயலாளராக கௌரி சங்கரும், ஊடக சமூக ஒருங்கிணைப்பாளராக கார்த்தி, தகவல் தொழில்நுட்ப ஒருங்கிணைப்பாளராக பிரவீனும், தலைமை செய்தி தொடர்பாளராக அருள் முருகனும், ஊடக ஒருங்கிணைப்பாளராக நாகஸ்வரனும், ஊடக இணை ஒருங்கிணைப்பாளராக சக்திவேலும், மாநில செல் ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபுவும், துணை ஒருங்கிணைப்பாளராக வேல்முருகனையும் நியமித்து அவர் அறிவித்தார். தொடர்ந்து புதிய நிர்வாகிகள் பாஜக தலைவர் VP ராமலிங்கத்திற்கு பொன்னாடை போற்றி வாழ்த்து தெரிவித்தனர். மேலும் பல்வேறு அணிகளுக்கு நிர்வாகிகள் விரைவில் நியமிக்கப்படுவார்கள் என மாநில தலைவர் ராமலிங்கம் தெரிவித்தார். நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வெங்கடேசன், அசோக் பாபு மற்றும் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த மயிலம் மாவட்ட செயலாளராக உள்ள திலீபன் மற்றும் மயிலம் ஒன்றிய செயலாளர் கார்மேகம் ஆகிய இருவரும் மயிலத்திலிருந்து விழுப்புரம் நோக்கி காரில் வந்துள்ளனர். விக்கிரவாண்டி சுங்கசாவடி அருகே வந்தபோது ஆம்புலன்ஸ் செல்லும் வழியாக சுங்கசாவடியை விசிகாவினர் கடக்க முயன்றுள்ளனர். அப்போது சுங்கசாவடி ஊழியர் ஆம்புலன்ஸ் செல்லும் வழியில் அனுப்ப இயலாது என காரினை மறித்துள்ளார். இதனையடுத்து காரிலிருந்து இறங்கி ஊழியர் தினேஷிடம் மாவட்ட செயலாளர் காரை அனுப்ப மாட்டியா என வாக்குவாதம் செய்துள்ளனர். இந்த வாக்குவாதமானது கைகலப்பாக மாறி ஒன்றிய செயலாளர் கார்மிகமும் சுங்கசாவடி ஊழியர் தினேஷ்குமார் ஆகிய இருவரும் ஒருவரை ஒருவர் தாக்கி கொண்டுள்ளனர். சண்டையிட்டவர்களை சுங்கசாவடி ஊழியர்களும் வாகன ஓட்டிகளும் விலக்கிவிட்டனர். பின்னர் விசிக நிர்வாகிகள் 30க்கும் மேற்பட்டோர் சுங்கசாவடிக்கு வந்த ஊழியர்களுடன் சண்டையிட்டு சுங்கசாவடி அலுவலக கண்ணாடி மற்றும் சுங்கசாவடி பூத் கண்ணாடியை உடைத்தனர். இச்சம்பவம் குறித்து தகவல் அறிந்து வந்த விக்கிரவாண்டி காவல்துறையினர் சம்பவ இடத்தில் விசாரணை செய்து சுங்கசாவடி கண்ணாடியை உடைத்து விசிகாவினரை கைது செய்ய முற்பட்டபோது விசிகாவினர் சுங்கசாவடியில் மறியலில் ஈடுபட முயன்றனர். அதனைத் தொடர்ந்து ADSB தினகரன் தலைமையிலான காவல்துறையினர் சாலை மறியலில் ஈடுபட முயன்றவர்களை கலைத்து செல்ல வலியுறுத்தியும் கலைந்து செல்லாமல் வாக்குவாதம் செய்ததால் விசிகாவினரை காவல்துறையினர் கைதும் செய்தனர். இச்சம்பவத்தால் சுங்கசாவடியில் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டு பரபரப்பாக காணப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி மக்களின் வளர்ச்சிக்காக ராஜச்சந்திரு அறக்கட்டளை சார்பில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் தலைவர் ராஜச்சந்திரு வழங்கி வருகின்றார். அந்த வகையில் தற்போது முத்தியால்பேட்டை தொகுதியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டையாளர்களுக்கும் இலவச எரிவாயு அடுப்பு மற்றும் பெண்களுக்கு சேலை வழங்கும் திட்டத்தை மேற்கொண்டுள்ளார். இத்திட்டத்தின் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் முதல் கட்டமாக 500 பேருக்கு கேஸ் ஸ்டவ், பெண்களுக்கு சேலைகளும் வழங்கப்பட்டன. இதில் அறக்கட்டளை தலைவர் ராஜச்சந்திரு கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளை வழங்கி தொடங்கி வைத்தார். இதுகுறித்து கூறுகையில், இது ஒவ்வொரு வீட்டிற்கும் மரியாதை, நம்பிக்கை மற்றும் நிவாரணத்தை கொண்டு செல்லும் ஒரு சமூக பொறுப்பேற்பு. முத்தியால்பேட்டையின் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாங்கள் கவனித்துக் கொள்கிறோம். இத்தகைய நலத்திட்டங்கள் தொடரும். இந்த விநியோகம் கட்டுப்பாடாக பல கட்டங்களாக நடைபெறும் என்பதுடன் ஒவ்வொரு குடும்ப அட்டையாளரும் முழுமையாக பயனடைவதை அறக்கட்டளை உறுதி செய்யும் என்றார். திண்டிவனம் அடுத்த வளக்கூர் ஸ்ரீ முத்தாலம்மன் ஆலய 8ஆம் ஆண்டு தேர் திருவிழாவினை முன்னிட்டு விழாவின் முக்கிய நிகழ்வான திருத்தேர் வடம் பிடித்து இழுத்தல் நடைபெற்றது. இதற்கு முன்னதாக ஸ்ரீ முத்தாலம்மன், விநாயகர், முருகன் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டிருந்தனர். மேலும் மகாதீபாராதனை, நட்சத்திர தீபம் மற்றும் சத்திரங்கள் கொண்டு சோட சுபச்சாரம், பஞ்சமுக தீபாராதனை, மகாதீபாராதனை, கற்பூர ஆரத்தி ஆகியவை காண்பிக்கப்பட்டன. தொடர்ந்து மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஸ்ரீ முத்தாலம்மன் ஊஞ்சலில் வீற்றிருந்த தேரை மக்கள் வெள்ளத்தில் தேரானது அசைந்தாடி கிராமத்தின் தேரோடும் வீதியில் வலம் வந்தது. பக்தர்கள் தாங்கள் விளைவித்த பொருட்கள், சில்லறை காசுகள், சாக்லேட்டுகள் என வாரி இறைத்தனர். இதில் பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்திய
இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி, புதுச்சேரி அமைப்பு மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் இணைந்து நகரப் பகுதியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கினர். இந்நிகழ்வில் ரெட் கிராஸ் சேர்மன் டாக்டர் லட்சுமிபதி, பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன், மேனேஜிங் கமிட்டி உறுப்பினர் ஐயனார், IRDRP இருதயசாமி, பிரதீஷ், இருதயராஜ், ஜோசப், ஆரோக்கியசாமி, அற்புதராஜ், நூர் சாஹிப், தேவகாந்தன் ஆகியோர் உடனிருந்தனர். இங்க பாரு அப்படியே பாரு. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.